अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை மிக அழகாக அருளிச் செய்கின்ற தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை என்கிற தம்முடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் 3 பாசுரங்களிலே அந்த திருநாமத்தை தாம் அனுபவித்தவாறு அதனுடைய பெருமைகளை எல்லாம் தெரிவித்தார். அடுத்தபடியாக ஒரு 11 பாசுரங்களாலே திருநாமத்தை சொல்லாதவர்களாகிய நாம் படுகின்ற வேதனைகளைக் கண்டு இரக்கம் கொண்டு நமக்கும் கூட திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று உபதேசிக்கும் முகமாகவும் நாம் படும் துன்பங்களை பார்த்து சில சமயம் ஐயோ என்று வருத்தப்படுவதாகவும் அந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த முறையிலே கீழே 9வது பாசுரத்திலே மற்றுமோர் தெய்வமுண்டே மதியிலா மானிடங்காள் என்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஒருவனே பரதேவதை, அவனிடத்திலிருந்து பெறுகின்ற பயன்தான் மிக உயர்ந்த பயன், அழியாத பயன் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை தெரிவித்தார். ஆனாலும் கூட இந்த உலகத்திலே இருப்பவர்கள் ஆழ்வாரை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்கள்? அவன் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வங்களே கிடையாது என்று சொல்ல முடியுமோ? உலகத்திலே எத்தனையோ தேவதைகள் இருக்கிறார்கள். அந்தந்த தேவதைகளுக்கும் கூட பயன் கொடுக்கக்கூடிய சக்திகள் உண்டு. ஆகினாலே அவரவர்கள் அந்தந்த தேவதைகளை அடைந்தே பயனை பெற்று விடுகிறார்களே. அப்படி இருக்கிற பொழுது நீர் ஏன் மற்றுமோர் தெய்வம் உண்டே என்று நாராயணன் ஒருவனை தவிர வேறு தெய்வம் கிடையாது என்று சொல்லுகிறீர் என்று அவரை பார்த்து கேட்டார்கள் போலும். உடனே அதுக்கு பதிலளிக்கும் விதமாக 10வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நான் வேறு தெய்வங்கள் கிடையாது என்று சொல்லவில்லை, தெய்வங்கள் பல உண்டு, ஆனால் உயர்ந்த பலனாகிய மோட்சம் என்கிற பலனை தரக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே என்று அந்த உயர்ந்த கருத்து, அதாவது அந்த நாரிணர் துழாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எளிதோ வீறு பெரு துறக்கம் என்று பரிபாடலிலேயும் கூட அந்த வீறு பெரு துறக்கம் என்கிற மோட்சம் அது நாரிணர் துழாயோனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஒருவனே அருளக்கூடியவன் என்று மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் என்றும் கூட பிரமாணங்கள் காட்டுகின்றன. ஆகையினாலே பல தெய்வங்கள் இருந்தாலும் கூட மோட்சம் என்கிற உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னால், பரதெய்வம் என்னால் அது ஸ்ரீமன் நாராயணன் தான் என்கிற அர்த்தத்தை 10வது பாசுரத்திலே நமக்கு காட்டுகிறார். நாட்டினான் தெய்வமெங்கம் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் கொய்யும் வண்ணம் கேட்டிலே நம்பிமீர்கள் கருடவாகனம் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் என்ன செய்தான் என்றால், நாட்டினான் தெய்வமெங்கும் என்று பல பல தெய்வங்களை அவனே நாட்டி வைத்திருக்கிறான் என்கிறார். உலகத்தில் எத்தனையோ தேவதைகள் இருக்கிறார்கள் என்னால் எல்லாம் தெய்வங்கள் தான், அதற்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அத்தனை தெய்வங்களையும் அந்தந்த ஸ்தானத்திலே ஏற்படுத்தி வைத்தவன் யார் என்றால் அது பகவான் தான். நம்மாழ்வார் கூட திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார், இருக்கும் இறை இருத்து உண்ண எவ்வுலகுக்கும் தன் மூர்த்தி நிறுத்தினான் அத்தெய்வநாயகன் தானே என்று தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனாய் இருக்கிறவன் இப்படி பல பல தேவதைகளை நிறுத்தி வைத்திருக்கிறான் என்று தெரிவித்தார். இது பகவத்கீதையிலேயும் காட்டப்பட்ட விஷயம். அதைத்தான் நம்மாழ்வாரும் அருளி செய்தார். யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்துமிச்சதே என்று பல பல தெய்வங்களை பல பல பேர் ஆராதிக்கிறார்கள். ஆக நாட்டினான் தெய்வமெங்கும் என்று பல இடங்களிலே தெய்வங்களை எல்லாம் அவனே நாட்டி வைத்திருக்கிறான். எதனாலே என்றால் அவரவர்கள் தங்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தாங்கள் அடைய வேண்டிய பலனை கருத்திலே கொண்டு ஓரொரு பலனுக்கு ஓரொரு தேவதை என்று அற்ப பயன்களுக்கு சாதாரணமான தேவதைகள் என்று
கொஞ்சம் உயர்ந்த பலனுக்கு அதை காட்டிலும் உயர்ந்த தேவதை என்று இப்படி வைத்திருக்கிறான். அவரவர்களுடைய விருப்பத்திற்கு தகுதியாக அப்படி பல பல தெய்வங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் அதே எம்பெருமான் நல்லதோரருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் என்று நல்ல அருள் ஓரருள் நல்லதோரருள் என்று சொல்லும்படியான உயர்ந்த அருளாலே அவன் என்ன பண்ணி இருக்கிறான்? திருவரங்கத்தை காட்டினான் என்று சொல்லுகிறார். ஆக திருவரங்கத்திலே தான் எழுந்தருள் இருக்கிற நிலையிலே தன்னை வந்து எவன் ஒருத்தன் சரணம் பத்துகிறானோ அவனுக்கு தான் கொடுக்கக்கூடிய பயன் மிக மிக உயர்ந்த பயன். இந்த தேவதைகளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பயன் அதெல்லாம் அழியக்கூடிய பலன். எந்த தேவதைகளை நாம் வணங்கினாலும் கூட அதனுடைய பயன் முடிவிலே அந்த நாராயணனான பகவானுக்குத்தான் போய் சேருகிறது. அது ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி என்று ஆகாயத்தில் இருந்து விழுகிற அத்தனை நீரும் முடிவிலே எங்கே போய் சேருகிறது? என்னால் கடலிலே தான் போய் சேருகிறது. அதுபோல எந்த தேவதையை வணங்கினாலும் கூட முடிவிலே அந்த வணக்கம் அத்தனையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் போய் சேருமா. ஆயினாலே இங்கே அவன் நாட்டினான் தெய்வம் எங்கும், ஆனாலும் நல்லதோர் அருள் தன்னாலே தன்னுடைய பேரருளாலே திருவரங்கத்தை காட்டினான் என்கிறார். ஏனென்றால் அந்த திருவரங்கத்திலே இருக்கிற அந்த எம்பெருமான் அவனை போய் நாம் பற்றினால்தான் நமக்கு உயர்ந்த பேரு அழியாத பேரு கிட்டுமாம். மற்ற யாரிடத்திலே போய் எந்த பேற்றை பெற்றாலும் அது அத்தனையும் அழியக்கூடிய பேரு. மறுபடியும் மறுபடியும் நம்ம இந்த உலகத்திலே பிறக்க வைக்கின்ற பேறுகள் தான் மற்றவர்களிடத்திலிருந்து கிடைக்கும். ஆனால் திருவரங்கநாதனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பேரு அது எப்படிப்பட்ட பேரு என்றால் அது அழியாத பேரு. அதற்குத்தான் மோட்சம் என்றும் ஸ்ரீவைகுண்ட லோகம் பரமபதம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே நாம் போய் சேர்ந்து விட்டோமானால் மறுபடியும் நமக்கு பிறவி என்பது கிடையவே கிடையாது. அங்கேயே இருந்து கொண்டு நிரந்தரமாக ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அதைத்தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். தெய்வமெங்கும் நாட்டினான், ஆனால் அந்த தெய்வங்களிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் எல்லாம் அந்த தெய்வங்களைப் போலே அவைகளும் அழியக்கூடியவை. ஆனால் அவன் நல்லதோர் அருள் தன்னாலே திருவரங்கம் காட்டினான் என்று தன்னுடைய இயற்கை இன்னருளாலே திருவரங்கம் என்கிற திவ்யதேசத்தை காட்டி கொடுத்திருக்கிறான் நமக்கு. அங்கே போய் அவனை பற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் மிக உயர்ந்த பயன் என்று தெரிவித்தார். ஆனால் இவர் இப்படி சொன்ன பொழுதும் கூட அவர்களுக்கு எதிரிலே இருப்பவர்கள் இதிலே ஒரு அக்கறை இல்லாமல் சிரத்தை இல்லாமல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தார்களோ உடனே அவர்களை பார்த்து கேட்டீரே நம்பி மீர்கள் என்கிறார். கேட்டீரே கேட்டீர்களோ நம்பி மீர்கள், அதாவது பிற தெய்வங்களையே வணங்கி நீங்கள் தாழ்ந்த பலனையே பெற்று அதனாலேயே கழித்து பூரித்திருக்கிற நம்பி மீர்கள். நம்பி என்னால் அந்த பூர்த்தி என்கிறது பொருள். ஆக இங்கே மற்றவர்கள் என்ன செய்கிறார்களாம், ஏதோ அற்ப பயன்களை பெற்றுவிட்டு அதையே பெறாப்பேராக நினைத்து ஆனந்த கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்களாம். ஆனால் அது பின்னாலே இவர்களுக்கு விளைவிக்க போகிற தீங்கை இவர்கள் அறியவில்லை. ஆயினாலே அவர்களை பார்த்து கேட்டீரே நம்பி மீர்கள், கேட்டீர்களோ நான் சொல்லுவதை காது கொண்டு நீங்கள் கேட்டீர்களோ என்று அவரை பார்த்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே அவர் சொல்லுவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன தெரிவிக்கிறார்? கருட வாகனனும் நிற்க சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் உயர்ந்த பலனை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த உயர்ந்த பலனை போய் நாங்கள் வேறு தெய்வத்தினிடத்து பெற்றுக்கொண்டால் உமக்கு என்ன வந்தது? நாங்கள் அந்த உயர்ந்த பலனை இந்த நாங்கள் வணங்குகின்ற தேவதைகளிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமே என்று இவர்கள் சொல்ல இவர் என்ன சொல்லுகிறார்? கருட வாகனன் அவன் இருக்கிற பொழுது அவனை தவிர வேறு யாரும் இந்த பலனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் வேதாத்மா வெகேஸ்வரா என்று வேதமே வடிவெடுத்தவனான அந்த கருடன் அவன் பரம்பொருளை தன்னுடைய கையிலே தாங்கி இதுதான் பரம்பொருள் என்று காட்டி கொடுக்கிறானாம். அப்படிப்பட்ட பரம்பொருளான எம்பெருமான் இருக்கின்ற பொழுது அவனே கொடுக்கக்கூடிய அந்த பலனை நீங்கள் வேறொருவிடத்திலே பெற முடியுமோ? அவனே கீதையிலே தெரிவித்திருக்கிறான், மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று. என்னையே இவர்கள் சரணமடைகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகச் சூழலில் இருந்து விடுபடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறான். ஆயினாலே அவனையே பற்ற வேண்டுமே தவிர மற்றொருவனை பற்றக்கூடாது. மற்றொருவனை பற்றினால் இவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அவர்களிடத்திலிருந்து கிடைக்காது என்று தெரிவித்தார். கருட வாகனன் நிற்கா என்று. ஆனால் அதையும் கூட
மிக அழகாக ஒரு உதாரணத்தாலே காட்டுகிறார் நமக்கு புரிவதற்காக. சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. சேட்டை என்னால் வடமொழியிலே ஜேஷ்டா என்று பெயர். ஜேஷ்டா என்றால் அவள்தான் அந்த ஸ்ரீ மகாலட்சுமிக்கு முன் பிறந்தவளாம், அதாவது மூத்தவள் என்று பொருளது. திருப்பார்கடலை எம்பெருமான் கடைந்த பொழுது முதலிலே ஒருத்தி வந்தாள், அதற்கு பிறகுதான் அந்த பார்க்கடலிலே ஸ்ரீ மகாலட்சுமி வந்தாள். ஆகையினாலே அந்த ஸ்ரீ மகாலட்சுமிக்கு முதலிலே வந்தவள் இருக்காளே, அவள் எப்படிப்பட்டவள் என்னால் அவள் வறுமைக்கு அதிபதியாம், தாரித்திரியத்துக்கு அதிபதியாம் அவள். ஆகையினாலே அவளுக்கு என்ன பேருன்னா மூதேவி என்று பெயர், அதாவது மூத்த தேவி. ஆகையினாலே அவளை மூதேவி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இளையவள் இருக்காளே அவள் ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுக்கு ஸ்ரீதேவி என்று பெயர். ஸ்ரீதேவியினிடத்திலே போனால் நமக்கு செல்வம் கிடைக்கும், செல்வம் வேண்டும் என்பவர்கள் ஸ்ரீதேவியினிடத்திலே ஸ்ரீ மகாலட்சுமியினிடத்திலே போய் கேட்க வேண்டுமே தவிர அவனுடைய தமக்கையான அந்த ஜேஷ்டா என்று சொல்லப்படுகின்ற மூதேவியினிடத்திலே போய் கேட்டால் அவர்களுக்கு செல்வத்திற்கு எதிர்ப்பதமான வறுமைதான் கிடைக்கும். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள்? மூதேவியினிடத்திலிருந்து செல்வத்தை எதிர்பார்ப்பது போல பிற அற்பமான தேவதைகளிடத்திலே போய் நீங்கள் உயர்ந்த பலனை, மோட்ச பலனை எதிர்பார்த்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இது எப்படி கிடைக்கும்? நிச்சயமாக அதற்கு எதிரடையான பலன் தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு உயர்ந்த பலன் கிடைக்காது என்பது போல இப்படி நமக்கெல்லாம் உபதேசிக்கும் வண்ணமாக அந்த திருவரங்கம் காட்டினான். அவன்தான் கருட வாகனன், அவனையே நீங்கள் அடிபணியுங்கள், உயர்ந்த பலனை பெறுங்கள் என்று நமக்கு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்படி அவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.